எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறது பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் நேற்று பரபரப்பான முறையில காலையில கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் பெண் காவலர்கள் கைது பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹைலைட். அப்படி என்னப்பா அவர் தப்பு பண்ணாரு? காலங்காலமா யூடியூப்ல பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஆளுங்கட்சி மேல கடுமையான விமர்சனங்களை வச்சா உடனே கைது பண்ணிடுவீங்களா? இது என்ன மக்களாட்சியா கொடுங்கோலாட்சியா? பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் மாரிதாஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறாங்க. அந்த வரிசையில யாராருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள், சவுக்கு சங்கரு, இந்த சாட்டைங்கிற ஈனப்பிரிவி சாட்டை, இந்த சாட்டை, இந்த மாதிரியான மிக முக்கியமான அல்லு சில்லுகள் எல்லாம் இன்னைக்கு மாரிதாஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ மாரிதாஸ் உண்மையில என்னப்பா பேசினார் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கைது செய்யற அளவுக்கு மாரிதாஸ் அவர்கள் அப்படி என்னப்பா பேசிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் சிலர் புரியாம கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஒன்றும் இல்லைங்க, மாரிதாஸ் அவர்கள் பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். மாநில பாஜகவோட கொள்கை செயலாளர். அது மட்டும் இல்லாம அவர் பிஜேபி சப்போர்டர். இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்டப்பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் மாரிதாஸ் அவர்கள். இவர் பிரபல யூடியூபர். இதையெல்லாம் தாண்டி இவர் ஆபாசமா பேசக்கூடியவர், ஒருமையில பேசக்கூடியவர், கண்டவரிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முதலமைச்சர்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் கழுவி ஊத்தக்கூடிய ஒரு அருமையான யூடியூபர். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தொடர்ந்து வதந்திகளை பரப்பிட்டே இருப்பாருங்க. இவர் சொல்ற வதந்திகளுக்கெல்லாம் அளவே இருக்காது. அந்த அளவுக்கு என்னமோ ஒவ்வொரு ஐஏஎஸ் வீட்லையும், ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்லையும், ஒவ்வொரு கலெக்டர் வீட்லையும், சிஎம் வீட்லையும் இருந்து நேரடியா பார்த்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாரு. அதுல ஒரு சில விஷயங்கள் உண்மையானதாக இருக்கும், பல விஷயங்கள் புருடாவாக இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நேத்து, அதாவது இந்த 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க ட்விட்டர்ல. என்னென்ன போட்டிருந்தாரு தெரியுங்களா? இந்த கீர்த்தனா இருக்காங்களா, தாவேகா அமைச்சர் கீர்த்தனா, அவங்கள பத்தி ஒரு அவதூறு பரப்பியிருக்காருங்க. என்னன்னா, அவங்க அவங்க கூட ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருக்கான். யார் இந்த பையன்? இந்த பையனுக்கு அமைச்சருக்கு என்ன தொடர்பு? இவங்க இந்த பையனுக்காகவே இந்த அமைச்சர் வீட்டை மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாதுகாவலர்ல இருப்பாங்க இல்லையா அந்த அமைச்சருக்கு, அவங்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த பையன் கூட சுத்திட்டு இருக்கு இந்த அம்மா. அது மட்டும் இல்லாம இப்படி சுத்துறனால கவர்மெண்டோட முக்கியமான சில கோப்புகள்லாம் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பெங்களூருக்கு போயிட்டு இருக்கு, கர்நாடகாவுக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால என்னதான் இந்த கீர்த்தனாவுக்கும் இந்த பையனுக்கும் இடையே தொடர்பு, உறவு, அதை தாவேக்கா வெளிப்படையா சொல்லணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுவும் பாத்தீங்கன்னா, கீர்த்தனாவோட அந்த பையன் இருக்கிற மாதிரியான போட்டோ ஏஐல உருவாக்கப்பட்ட போட்டோ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இன்னைக்கு சோசியல் மீடியால நம்மளால படிக்க முடியுது. அப்போ ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு இமேஜை வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சரை பத்தி, அதுவும் ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா இவன் விமர்சனம் பண்றானா, அப்ப கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இதே இப்ப கேள்வி கேட்கறானுங்கல்ல இந்த சீமான், அது மட்டும் இல்லாம இந்த சாட்டை, சவுக் சங்கர், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள். அப்ப இவங்க வீட்டுல ஒரு பொண்ணை வச்சு இந்த மாதிரியான ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணி ஒரு இமேஜை வச்சு வெளியிட்டா இவனுங்களாம் சும்மா இருந்துருவானுங்களா? இவனுங்களாம் மானரோசம் வராதா? இவனுங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா? அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிப்பானுங்க. அதுவும் இந்த சாட்டை துறைமுறைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா விஜய் அவர்களை ரொம்ப கேவலமா, என்ன சொல்றது, பாடி ஷேம் பண்ணி எவ்வளவோ அட்ராசிட்டி பண்ணியிருக்கான் யூடியூப்ல. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கா விஜய் பத்தி பேசி. அப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு முதல் நாளே சாட்டை தான் தூக்கி உள்ள போட்டிருக்கணும். விஜய் அவர்கள் அதை செய்யவே இல்லை. இது கருத்து சுதந்திரம், யாரோட கருத்து சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருக்கு தாவேகா கவர்மெண்ட். அப்படிங்கிற சூழ்நிலை இவரை உடனே கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டது, இவ யாருமே பொதுவெளியில பேசக்கூடாதா, கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணக்கூடாதா, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதான்னு. டே ஏண்டா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு இப்போ வரைக்கும் நீங்க என்னடா பண்றீங்க? உங்களுக்கு கருத்து சுதந்திரம் கொடுத்தனால தானே இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் டிவிக்கே பத்தி எவ்வளவு அவதூறுகள் பரப்பிட்டு இருக்கீங்க, எவ்வளவு கேவலமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க, இன்க்ளூடிங் டிஎம்கேவோட சேர்ந்துக்கிட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு எங்க கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு வரைக்கும் எவனாவது ஒருத்தன் டிவிகே கவர்மெண்ட் பத்தி தப்பா எழுதிட்டு தான் இருக்கான். அப்ப எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டாங்களா? இல்ல. ஒரு பொண்ணை பத்தி, அதுவும் ஒரு அமைச்சரை பத்தி கேவலமா, அது ஏஐல எடிட் பண்ண இமேஜ் வித்து இவன் வச்சு இந்த வதந்தியை பரப்புனாலதான் இவனை தூக்கி உள்ள போட்டிருக்காங்களே தவிர்த்து யாரோட கருத்து சுதந்திரம் பறிக்கப்படல. அப்போ கருத்து சுதந்திரம் எங்க பறிக்கப்படும்னா, நாகரிகமான முறையில கவர்மெண்ட் மேல அவங்க செய்யற பிழைகளை சுட்டி காட்டி, இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு, இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஆட்சி சரியில்லை, நிர்வாக சீர்கேடு நடக்குது, மக்கள் எல்லாம் தத்தளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அட்டாக் பண்ணு. உன்னை யாரு தூக்கி உள்ள போட முடியாது. அப்படி தூக்கி உள்ள போட்டா பேசுற முதல் ஆள் நாங்களா தான் இருப்போம். அப்படி இருக்க சூழ்நிலை இதுதான் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுறதுக்கு உண்டான ஒரு செயல். அது இல்லாம நீங்க
பொய்யான வதந்திகளையும் பொய்யான செய்திகளையும் அது மட்டும் இல்லாம போலியான விஷயங்களையும் பரப்புறதுனாலதான் வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து இந்த நடவடிக்கை தொடரக்கூடாது, இப்படி தொடரப்பட்டா மக்களுக்கு போலியான விஷயங்கள் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் மாரிதாஸ்க்கு இந்த மாதிரி நீ கண்டென்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அட்வைஸ்க்காகவும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னைக்கு மாரிதாஸ் மேல என்ன வழக்கு பதிக்கப்பட்டிருக்குன்னா, சோசியல் மீடியால தவறான கருத்துக்களை பரப்புறாங்க, அது மட்டும் இல்லாம ஏஐ மூலமா உருவாக்குற போலியான புகைப்படங்களை பகிர்ந்து மக்களுக்கு வந்து ஒரு அச்சமூட்டக்கூடிய வகையில வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து இவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதனால இவர் வந்து கைது செய்யறோம். பெண்களின் பாதுகாப்பு, பெண்களை பற்றி அவதூறு பேசுதல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கீழே வந்து வழக்கு பதியப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனாலதான் பெண் காவலர்கள் போய் மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணாங்க. இது எத்தனை பேர் பாத்தீங்க, எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இன்னைக்கு சீமான் பொங்குறா, சீமான் வீட்டுல யாராவது ஒருத்தனை பத்தி பேசினா வந்து சும்மா இருப்பாப்பியா? அதுதான் சொல்றது. இவங்க வந்து என்ன விஷயத்துக்கா, இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஏதாவது இந்த கவர்மெண்ட் பத்தி ஏதாவது சொல்லணும், ஏதாவது குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுது அப்படி இப்படின்ட்டு பீல் அவுட் இருக்கானுங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒரு ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ண இமேஜா இல்ல ரியல் இமேஜா அப்படின்னு சொல்லி கூட இவன் வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம உடனே வந்து மைக் எடுத்தோமா பேசணுமா ஒருத்தங்களை அவதூறு பரப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டா யார் தான் சும்மா இருப்பா? எந்த கவர்மெண்ட் தான் சும்மா இருப்பாங்க சொல்லுங்க? கடந்த டிஎம்கே ஆட்சியில் எத்தனை பேர் தூக்கி உள்ள போட்டாங்க? சவுக்கு சங்கரை தூக்கி போட்டு முதின்னு முதிச்சாங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து டிவிகேக்கு எகென்ஸ்டா வந்து பேசுறாப்படி. அதாவதுங்க இந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கிறவங்களால திருத்தவே முடியாது. ஏதாவது நியூஸ் வந்தா சரி அது ஃபேக் நியூஸா இல்ல உண்மையான நியூஸா அப்படிங்கறதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ண மாட்டானுங்க. உடனே வந்து ஏதாவது பேசணும், ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படிங்கிற பேர்ல முந்திரி கட்டையாட்டம் முந்திட்டு இருக்கானுங்க. இந்த வரிசையில அடுத்து வந்து நம்ம சாட்டை துரைமுருகன் வந்து ரெடியா இருக்கு. அப்படி ஏதாவது விஷயம் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டானா தூக்கி உள்ள விட்டுருவாங்க. அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இந்த முக்தார் எங்கேயோ பெங்களூர்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்னன்றாங்கன்னா, எங்க திருச்சி சிவா தூக்கி உள்ள போட்டீங்க, இன்னைக்கு மாரிதாஸ் தூக்கி உள்ள போட்டிருக்கீங்க, ஏன் நீங்க வந்து முக்தார் மட்டும் இன்னும் கைது செய்யலன்ட்டு. ஆனா முக்தார் எங்கேயோ பதுங்கி இருக்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. எத்தனை நாள் தான் பதுங்கி இருக்க முடியும்? ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். கண்டிப்பா முக்தார் அவர்களும் வந்து கைது செய்யப்படுவாரு. ஏன்னா முக்தார் பேசின பேச்சு அப்படி. முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி கேவலமான ஒரு என்ன சொல்றது, ஒரு தம்ப்நெயில் ஒன்று பார்த்தேன். அந்த அளவுக்கு கேவலமா முதலமைச்சர் விஜய் அவர்களை என்னமோ விபச்சாரத்தில் ஈடுபட்டார் விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி வந்து பொது வழியில யூடியூப்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா. கண்டிப்பா அவன் வந்து கைது செய்யப்படுவாங்கிறத எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கான காலம் நேரம் வரும். கண்டிப்பா முக்தார் அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்படுவார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா யூடியூப் சேனல் எல்லாரும் தான் வச்சிருக்காங்க. யூடியூப் சேனல்ல பேசாத ஆள் கிடையாது. நம்மளும் தான் பேசுறோம். நம்மளுக்கு பேசுறதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது, எல்லை இருக்குது, நாகரிகம் இருக்குது. இது எல்லாம் வந்து கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம 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 சேனல் தான் பேசுறோம், நம்ம வாய் தான் பேசணும். சௌரியத்துக்கு பேசுனா அது நானா இருந்தாலும் சரி தூக்கி உள்ள விட்டுருவாங்க. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். கருத்து சுதந்திரம் இருக்குது. கருத்து சுதந்திரங்கிறது நம்ம சுதந்திரத்தை மீறி நம்ம வந்து செயல்படக்கூடாது. அதுதான் வந்து கருத்து சுதந்திரம். எல்லாரும் சேஃபா இருங்க, சேஃபா பேசுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து என்ன? மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டது சரியா தவறா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உண்மை தன்மை வாய்ந்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண நினைச்சா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்டுகளை போட்டீங்கன்னாவே எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நன்றி, வணக்கம்.